இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளினா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிமா. நான் கேபிஐ ராஜாவோட ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் அவரை பற்றி சொல்லணும்னா வந்து நான் எம்பிஏ ஹெச்ஆர் படிக்கும்போது கல்யாணம் ஆச்சுன்னா என்னை படிக்க வச்சது அவர் தான். ஓகே. ஸோ அதை நான் சொல்லிடணும். ஓகே. திரையில எப்படி இருப்பாரு, வீட்டில் எப்படி இருப்பாப்ல? அதுதான் நான் சொல்ல கை வரேன். தட்டுறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை கரெக்டாக கேட்டீங்க. உங்களுக்கு எப்படி ஹாப்பி தீபாவளி சொன்னாங்களோ அந்த எம்பிஏ என்ன அவர் படிக்க வச்சாருன்னு சொன்னது எனக்கு சொன்ன ஹாப்பி தீபாவளி. இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலான வெடி. சரி. எம்பிஏ ஹெச்ஆர் படித்து 70% எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னா ஏன்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா மாதிரி ஆக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பாடு எத்தனை வந்து வைப்போம், அதில் உப்பு காரம் கம்மியாக தான் இருக்கும். அங்கேருந்து வருவார், வந்துட்டு பார்த்துட்டு நீ எல்லாம் எம்பிஏ பச்சியா யோசிப்பேன், என்னப்பா உப்பு இல்லையே அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் டே வருவார், தண்ணி வைக்க மறந்துடுவேண்ணா. இது எல்லா மனைவிகளுக்கும் இருக்க இயல்பு தான். ஆனால் என் வீட்டில் 11 வருஷமா மறக்கிறாங்க சார். நீ எல்லாம் எதுக்கு எம்பிஏ பச்ச அப்படின்னு. சரி, நம்ம கட்டின பாவத்துக்கு இவர் தான் திட்டுறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கல்யாணம் ஆகி 6 மாசத்துல குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா பார்த்தாரு டாக்டர், பார்த்துட்டு என்னம்மா குழந்தைக்கு டிசென்ட்ரி டாக்டர் அப்படின்னு. தண்ணி எப்படி கொடுக்குறேன்? காசி தான் டாக்டர் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? அந்த வாட்டர் சிப்பர் இருக்குது டாக்டர், நல்லா பிராண்டட் தான் அப்படி. எங்கே காட்டு அப்படின்னாரு. எடுத்து காமிச்சேன். என்னம்மா படித்த அப்படின்னாரு. எம்பிஏ ஹெச்ஆர் டாக்டர்னு எழுதி வச்சார். ஒவ்வொரு தடவை போகும்போது எம்பிஏ ஹெச்ஆர் எம்பிஏ ஹெச்ஆர். எனக்கு புரியல, எம்பிஏ ஹெச்ஆர் படித்தது ஏன் தப்பா? இல்லை, ஆனால் சிம்பிள் தானே. இது வந்து அவங்க படிப்பு கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி படிப்பு, அதாவது இந்த தண்ணி வைக்கிறது, அப்புறம் இந்த காரம் உப்பு காரம் அதுன்றது வந்து நான் சொல்ற ஒரு 7-8 விஷயங்கள்ல 1-2 நீங்க சபையில அது ஓகே. ஆனா அதுக்கும் எம்பிஏக்கு என்ன சம்பந்தம்? பிரச்சனையே அதுதான். நீ காரம் கம்மியா ஒரு மேனேஜ்மெண்ட். இல்ல ஒரு நிமிஷம், நான் ஹெச்ஆர் மேனேஜ் படிக்க போனேனா இல்ல கேட்டரிங் சர்வீஸ் படிக்க போனேனான்னு கேளுங்க. கேள்வி கரெக்ட் தானே? அண்ணே சிம்பிள் தானே. சில விஷயங்கள் ரெகுலரா இருக்கு. சாப்பாடு போட்டா தண்ணி வைக்கணும். இது நம்ம எவ்வளவு வாட்டி சொன்னாலும், இப்ப எம்பிஏ ஏன் படிச்சேன் அப்படின்னா 2 வருஷத்துல ஒரு கோர்ஸை படிச்சு அதை பாஸ் பண்ணிட்டல. அப்ப நான் ப்ரொஃபஸர் ஆகி தான் உனக்கு வந்து சாப்பிட்டவுடன் சாப்பாடு போடும்போது கணவனுக்கு என்ன பண்ணணும், தண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தர முடியுமா? ஒரு மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு எது டியூட் பண்ணப்படுதோ, எது சொல்லி கொடுக்கப்படுதோ அதை நீங்க மண்டையில ஏத்திக்கிறீங்கல்ல. அப்ப 11 வருஷமா உங்க புருஷன் ஒண்ணு சொல்றான்ல, சாப்பிடும்போது தண்ணி. ஐயா, இங்க திரும்பி பாருங்க, 11 வருஷமா தண்ணி குடிக்காமலே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், யாருடா நீங்க? அண்ணே என்னன்னா, எல்லாரும் பேசும்போது நான் கொஞ்சம் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க எல்லாரும் இங்க பார், இங்க இருந்து பார்க்க சாஸ் பாக்கெட் மாதிரி இருக்க, பிடிக்கிருவேன். அமைதியா இருக்கு. அவங்களுக்கு தண்ணி வைக்க தெரியலதான்ப்பா. எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சது வேஸ்ட் தான். சாப்பிட உட்காருறீங்கல்ல, தண்ணி உங்களுக்கு தானே வேணும். ஓகேவா? 2 தடவை நீங்களா தண்ணி எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஓகே, தண்ணி தேவைப்படுது அப்படின்றத அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கலாம். ஏன் இது 11 வருஷமா நீங்க அதை ஒரு குற்றமாவே சொல்றீங்க? தண்ணி யாருக்கு தேவை? யார் சாப்பிட உட்கார்றா? எனக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிட உட்கார்றது யாரு? சூப்பர்க்கா, செம்ம ஃப்ளோல பேசுறீங்க. ரொம்ப நேரமா செம்ம பஞ்ச் ஒன்னு வச்சிருக்கேன்னு கேட்கறாப்ல. வித் யுவர் பர்மிஷன் ஆன்சர் பண்றேன். அக்கா, எல்லாரும் உங்க ஹஸ்பண்ட் ஜெயச்சந்திரன் மாதிரி இருக்க முடியாது. எங்களுக்கு என்னன்னா, நாங்க என்னதான் சாப்பிட்டாலும் எங்க பக்கத்துல இருந்து மனைவி அந்த தண்ணியை கொடுத்தாதான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து அடிமத்தனம் படுத்துறது கிடையாது. அதே தண்ணியை எங்களால எடுத்துட்டு வந்து குடிக்க முடியும். அப்படி குடிச்சிருங்கன்ற. ஆனா பக்கத்துல அந்த மனைவி எடுத்துட்டு வந்து அவங்க முகத்தை பார்த்துட்டு அப்படி குடிச்சா அதுல ஒரு சுகம். முடியல சாமி என்னால. எங்க மாதிரி ஆண்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். என்ன மனைவி? நாஞ்சில் இல்ல நாஞ்சில் என்ன தண்ணி வைக்கணும் நாஞ்சில்? அம்மா நீங்களும் அம்மா. இல்ல, ஆன சீரியஸ் நோட், ஒரு சிம்பிள் விஷயம் தான். உங்க பீடியாட்ரிஷியன் கேள்வி கேக்குறாருல உங்க வைஃப, எதுலமா குடுக்குறேன்னு, ஏன் அந்த சிப்பர்ல தண்ணி குடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க குழந்தைக்கு அப்பா தானே. சிப்பர் அழுக்கா இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாதா? இல்ல, விஷயம் என்னன்னா, படிக்க தெரியாதவரா? ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே, அந்த கதவை ஓபன் பண்ண நானும் உள்ள வந்து உட்கார்ந்து பண்ணேன். இப்ப ஜெய் ஒரு லுக் விட்டாரு. மாட்டடா மாமா. இப்ப தெரியுதா நான் யார்? மாட்டிக்கிட்டான் காட்டே மாட்டிக்கிட்டான். இல்ல நான் பார்த்தேன். இப்போ இல்ல நான் பார்த்தேன். கரெக்ட். இந்த வடிவேலு கிட்ட சொல்வார்ல, அந்த பக்கம் போவாத அக்கா தங்கச்சி சண்டை போட்டு. இல்ல, எனக்கு ஒரு கேள்விதான். ஏன் அந்த பீடியாட்ரிஷியன் அம்மாவை மட்டும் பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும், ஏன் அப்பாவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கல? ஆனா நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான், தப்பு இல்ல. ஆனா நீங்க கேள்வி கேட்ட பின்னால எல்லாருக்கும் ஜெய் மேல பரிதா வந்துருச்சு. பாவண்டா மனுஷன். இல்ல, இது என்னன்னா, நாளைக்கு இந்த வீட்டம்மாக்களும் வீட்டுல போய் இதே கேள்வியை கேட்பாங்க. அதுல எனக்கு சந்தோஷம். இல்ல, நீங்க கேட்ட கேள்வி சரிதான், தப்பு சொல்ல நானு. ஆனா நீ கேட்ட ஒரு நிமிஷத்துல எல்லாரும் ஜெய்ய
செய்யண்ணா அக்கா கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க என் குடும்பத்தை தலைவராக சொல்லுங்க. ஆமாண்ணே. நான்லாம் எதுவுமே பேசுறது இல்லைங்க. என் பொண்டாட்டின்னு சொல்ல அதை கேட்டு போயிட்டே இருப்பேன். பொய் சுத்த பொய். வீட்ல எப்படி இருப்பாப்ல? பொண்டாட்டின்னா பேசுறானே கேட்க மாட்டாரு, ஒரே போனு தான். காமெடிக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல வீட்டை பொறுத்த வரைக்கும். வெளியில தான் காமெடி. எந்த ஒய்ஃப் நாம அதாவது என்ன விட்டுருங்க தலைவரே. அத இருங்கடா டேய். எத்தனை ஒய்ஃபா இருங்கடா ஒரு நிமிஷம் இருங்க. அவ சொல்றாளே காமெடி நான் பண்ண காமெடி என்ன இப்ப நான் வந்து ஒரு ஹஸ்பண்டா என்னோட டிவில வந்து என்னோடது வருதுன்னா இது வரைக்கும் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைங்க. ஒரு ஆக்டர் எனக்கு வெளியே சொல்லவே அசிங்கமா இருக்குங்க. அத கேளுங்க. ஜெயண்ணா உங்க ஒய்ஃபை கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க. அதான் வீட்ல பாக்குறமே அந்த மகரக்கட்டைய இதுல டிவில வேற வாக்கணும். ஏன் நீங்க உண்மையில பார்க்க மாட்டீங்க? அதுல எதனா ஒண்ணு செய்வாரு, நான் அத கரெக்ஷன் சொல்லுவேன். இல்ல இந்த மாதிரி ஏன் பண்ணீங்கன்னு நான் நோன்னு கேட்பேன். அவருக்கு அதுக்கு பதில் வராது, Correction சண்டை சொல்லுவீங்களா? வரும். நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க வேற அவ தூங்கி எந்திரிக்கதே காலைல 10 மணிக்கு தாங்க. 10 மணிக்கு எந்திரிச்சா உங்க ஆபீஸ் யார் வச்சு யார் ஆபீஸ் வச்சிருக்காங்க? ஆபீஸ் ஒரு புருஷனை மரியாதை இல்லாம எத்தனை கோடி பேர் பாக்குறாங்க. ஆமா. என் பெரிய மகள் இப்போ கல்யாணம் ஆச்சுல்ல, அவ கீர்த்தனா தான் பொண்ணாக பிறந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு 2 பையனா பொண்ணும் 2 குழந்தைங்களோ போதும் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க என்ன பண்ணா அப்போ வந்து ஆப்ரேஷன் அந்த இது பண்ண முடியாது, கொஞ்சம் உடம்பு வைக்கிற ஒரு 6 மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பையன். வெக்கத்தை வேற இருக்கு. ஆனா இப்படி ஒரு விபத்து நடக்க நான் நினைக்கவே இல்லை. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அப்படின்னு என்னம்மா நீ சரி நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. அதனால வந்து 3ஆவதா பையன், அதாவது 2 பொண்ணு ஒரு பையன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மகள் வந்து கல்யாணத்தை வந்து எளிமையாக தான் பண்ணலாம்னு நினச்சேன் நான். ஆனால் அது கடைசியில் பார்த்தா அன்புமணி ஐயா அவருக்கு போய் பத்திரிக்கை கொடுத்தா அது வந்து ஒருத்தர் வந்து வீடியோவில் போட்டு அது சோஷியலில் போய் மற்றவங்ககிட்ட யாருக்கிட்ட போனாலும் நான் பார்த்தேன் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணி பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு அன்றைக்கி மாலையில் வரதே எனக்கு அப்போ தான் தெரியும். நினச்சி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலர்ட் பண்ணி வந்தார் அழகா. அவரை நான் வந்து அவரை போய் வரவேற்கிறேன். அவரு பார்த்துட்டு நீயே மாப்பிள்ளை மாதிரி தான் யாருங்க அவருமா வந்து அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சதை விட எங்கேயோ இல்லை இது நான் சொல்கிறேன் எல்லாமே உங்கள் மனசுக்காக நடந்ததுண்ணே. நீங்கள் நல்ல மனசு இருக்கு உங்களுக்கு நடந்துச்சு. அதே அவர் பூச்சி முருகன் சொல்கிறாரு தான் சொன்னார், எல்லாம் உன் மனசு நல்ல மனசியா பாரியா அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலே எப்படி உங்கள் வீட்டில் நடந்த கல்யாணத்தை தமிழ்நாடு வியந்து மூக்கில் விரல் வச்சு பார்த்தாங்களோ அது மாதிரி நீங்கள் 2 பேரும் இப்படி வாழ்கிற வாழ்க்கையை இப்போ இனிமேல் பார்க்குறவங்க அப்பா இப்படி ஒரு லைஃபான்னு சந்திப்பாக யோசிப்பாங்கண்ணே.